ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் தான். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பீட்ரூட் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த உற்பத்தியை அதிகமாக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷத்தில் இந்த பீட்ரூட் பொரியலை ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொரியல் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ பீட்ரூட் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த பீட்ரூட்டை வதக்கிடணும். வதக்கிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கருக்கு வந்து மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். 4 விசில் வரட்டும். நம்ம எண்ணெயிலலாம் பீட்ரூட்டை வதக்கிருக்கனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். 1 விசில்லாம் வச்சோன்னா நம்மளுக்கு பத்தாது. 4 விசில் வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து காலையில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக சுண்ட வச்சிடலாம். தண்ணி சுண்டி நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.